அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷனை லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பம்சங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, தட் இஸ் த லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த இடத்துல உலகிலேயே மிகவும் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பை சொல்றாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோ டீட்டெயில்டா விலாவாரியா தெளிவா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது விச் கன்சிஸ்ட் ஆஃப் பிரியாம்பிள் முகவுரை, அண்ட் தென் ஆர்டிகல்ஸ் விதிகள், பார்ட்ஸ் பகுதிகள், அண்ட் தென் ஷெட்யூல்ஸ் அட்டவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன்ஸோட தெளிவா விலாவாரியா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி November 26 of 1949 அன்னைக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது முகவுரை, 395 ஆர்டிகல்ஸ் 395 விதிகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் அப்படிங்கிறது இருந்தது. பட் அதுக்கு பிறகு செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ், பல முறை திருத்தம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, த சேம் பிரியாம்பிள் and nearly 470 articles 470 விதிகள், 25 parts 25 பகுதிகள் and 12 schedules 12 அட்டவணைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாம அப்படியே கண்டினியூஸா எழுதிப்பாங்களான்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ செவரல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க, அட்டவணைகளா பிரிச்சிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் விதிகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா விலாவரியா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், மிகவும் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், செகண்ட் சாலியன்ட் ஃபீச்சர், இரண்டாவது சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, drawn from various sources, பல்வேறு அரசியல் அமைப்பினுடைய மூல ஆதாரங்களாக உள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது அந்த அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அரசியல் நிர்ணய சபையில இருந்தவங்க they nearly verified 60 countries, 60 நாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க. அந்த 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய அரசியலமைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி 60 நாடுகள்ல இருந்து எது எடுத்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் இங்க நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான சில ஃபியூச்சர்ஸ் எந்தெந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய கிரிட்டிசிசம், ஒரு விமர்சனமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கார்பன் காப்பின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 1935 அரசாங்க சட்டத்தினுடைய கார்பன் காப்பின்னு சொல்லலாம். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல போடப்பட்ட அந்த சட்டத்துல சொல்லி இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல டிஃபால்ட்டா ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சட்டத்தின் விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் உள்ளிட்ட இது எல்லாமே அந்த 1935 ஆக்ட்ல இருந்து அப்படி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஆட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட், அடுத்தது பிரிட்டன் கான்ஸ்டியூஷன். பிரிட்டன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் மெயினா பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாடாளுமன்ற அரசு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா, நாடாளுமன்றத்தின் செயல்முறைகள் மற்றும் இடைக்கால தடை ஆணைகள் போன்றவை. ஸோ சிம்பிளா பார்லிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பிரிட்டன் பார்லிமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எதெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, மெயினா கோர்ட், நீதித்துறை சம்பந்தமான விஷயங்கள் யுஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், நீதித்துறை சீராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரிமூவல் ப்ராசஸ், பதவி நீக்க முறையும் சரி, கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, எங்கிருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து. அடுத்தது, அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர், அதாவது மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான அரசாங்கங்கள் இருக்கிறாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிறது பின்பற்றப்படுது அப்படின்னாலும், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர், மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டதா இருக்கும். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு போன்றவை எல்லாமே கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. ஜெர்மனியன் கான்ஸ்டியூஷனுடைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வீமர் கான்ஸ்டியூஷன், வெய்மர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெருக்கடி காலகட்டங்கள்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய சஸ்பென்ஷன், அடிப்படை உரிமைகள் வந்து தடுத்து நிறுத்தப்படக்கூடிய விஷயங்களை பத்தி ஜெர்மனியினுடைய வெய்மர் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. இது சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள், பிரியாம்பிள சொல்லியிருக்கக்கூடிய சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் பண்புகள், அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் தான் அடாப்ட் பண்ணப்பட்டது.
பிரான்ஸ் கிட்ட இருந்து பிரியாம்பிள் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் அண்ட் தென் வந்துட்டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற வார்த்தைகளும், சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் தென்னாப்பிரிக்காவுடைய அரசியலமைப்பிலிருந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வாகக்கூடிய முறை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணாம நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் சொல்லக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை. நெக்ஸ்ட் தேர்ட் சாலியன் ஃபியூச்சர், இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு. தட் இஸ் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இது பிரியாம்பிள் முகவரியில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், ஸோ அரசாங்கத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இறையாண்மை, சாவரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் நெய்தர் டிபெண்டன்சி நார் டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன். இந்தியா அப்படிங்கிறது எந்த ஒரு நாட்டுக்கும் அடிபணிந்த நாடு கிடையாது. இந்தியா ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. இந்தியாவில் எடுக்கப்படக்கூடிய அனைத்து முடிவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்படும் அப்படிங்கிறதான் சாவரின். தட் இஸ் நெய்தர் டிபெண்டன்சி நார் டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன். ஓகேங்களா? அதுதான் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து சமதர்மம். சமதர்மம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட். அரசு மற்றும் தனியார் இருவருக்குமே சமமான வாய்ப்புகளை வழங்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமதர்மம். மதச்சார்பின்மை அப்படின்னா செகுலரிசம்னு சொல்லலாம். ஸோ கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் ரிலீஜன். அனைத்து மதங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ அனைத்து மதங்களையும் ஒரே மாதிரி நடத்துறது, எந்த மதத்துக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் செகுலரிசம்னு சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை கீழே வரும். மக்களாட்சி, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும் போது பவர் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது மக்களிடம் இருந்தது அப்படின்னா அதை தான் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா டெமோக்ரஸி, மக்களாட்சின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் கிட்ட அதிகாரம் டைரக்டா இருந்தது, நேரடியா இருந்ததுன்னா டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. அதே அதிகாரம் மறைமுகமா இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்டைரக்ட் டெமோக்ரஸி, மறைமுக மக்களாட்சின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா போன்ற நாடுகள் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ பவர் மக்கள் கிட்ட கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது இதனுடைய பாயிண்ட். அடுத்தது குடியரசு, தட் இஸ் நத்திங் பட் ரிப்பப்ளிக். ஸோ ரிப்பப்ளிக் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் மொனார்கி, மன்னராட்சி முறை அப்படிங்கிறது நீக்கப்பட்டு யாரு வேணாலும் தேர்தலில் போட்டியிட்டு, அனைத்து குடிமகன்கள்ல யாரு வேணாலும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாட்டை ஆளலாம் அப்படிங்கிறது தான் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய குடியரசு. ஸோ இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய தேர்ட் சாலியன் ஃபியூச்சர். இது எல்லாமே நம்மளுடைய பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியலிஸ்ட் அண்ட் செகுலர், சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மை அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை which was added into the preamble by 42nd Amendment Act of 1976, 1976 கொண்டு வந்த 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் சாலியன் ஃபியூச்சர், நாடாளுமன்றத்தின் ஆட்சி முறை. தட் இஸ் நத்திங் பட் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு 2 அவை அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல இருக்கு. பட் இந்தியாவில் யார் கவர்மெண்ட் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அவை எது அப்படின்னா லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவை தான். ஏன்னா லோக்சபா இஸ் கால்ட் அஸ் அன் ஹவுசஸ் ஆஃப் பீப்புள், மக்களவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ராஜ்யசபா அப்படிங்கிறது வி கால் இட் அஸ் அ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களவைன்னு சொல்றோம். ஸோ டு கிவ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு த ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மாநிலங்களவை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ லோக்சபா அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியாவில் யார் ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ற அதிகாரம் படைச்ச ஒரு ஹவுஸா இருப்பாங்க. ஸோ அப்படி லோக்சபாவுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. ஸோ இதுல பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி அட்டைன் பண்ணணும்னா 272+. அப்போ இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஸோ மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 50% மேல 50%க்கும் மேலான உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஸோ அப்போ நாடாளுமன்றத்துல யார் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பிடிக்கிறாங்களோ அவங்க தானே இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நாடாளுமன்ற முறை அரசாங்கம். The next one is neither rigidity nor flexibility. இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவமான ஒரு அரசியலமைப்பு. ஸோ அதாவது யூஎஸ் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. பட் அங்க பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் ரிஜிட், அங்க எந்த விதமான சட்ட திருத்தம் பண்றதா இருந்தாலும் ப்ராசஸ் ரொம்ப கடினமானது, ஒரு லென்த்தியஸ்ட் ப்ராசஸா இருக்கும். இதே யூகே இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு. ஸோ அங்க சட்டங்கள் இயற்றுவது, சட்ட திருத்தம் பண்றது எப்படி இருக்கும்னா ஃபிளெக்சிபிள், ரொம்ப நெகிழும் தன்மையுடையதா இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் இந்தியாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் எ ரிட்டன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. பட் ஆனா விச் இஸ் நெய்தர் ஃபிளெக்சிபிள் நார் ரிஜிட், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடைய ஒரு அரசியலமைப்பாக தான் இந்திய அரசியலமைப்பு இருக்கும். ஏன்னா ஸோ எல்லா விஷயங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்ட திருத்தங்கள், ஒரே மாதிரியான ப்ராசஸ் போக மாட்டோம். ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தது அப்படின்னா சிம்பிளான ப்ராசஸும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ்க்கும் போகும். ஸோ அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன சொல்றோம், நெய்தர் ஃபிளெக்சிபிள் நார் ரிஜிட், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு. The next one is single citizenship, ஒற்றை குடியுரிமை. ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்னா இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி யார் அப்படின்னா இங்கிலாந்து.
ஸோ என்னதான் இந்தியாவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், இது எல்லாமே வெவ்வேறையாக இருந்தது அப்படின்னாலும், ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டுகெதர் நம்ம எல்லாருமே என்னவாத ஐடென்டிஃபை பண்ணப்படுறோம், சிங்கிள் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனாக தானே அடையாளப்படுத்தப்படுறோம். ஸோ அதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்படி 1955 1955 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த 1955 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நியர்லி ஃபார் 9 டைம்ஸ். ஸோ அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே குடியுரிமை வழங்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், உலகளாவிய வயது வந்தோருக்கான வாக்குரிமை. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஐநா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 18+ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த 1950 இருந்து 21 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ், வாக்களிக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் தி இந்தியா 1988, ஸோ 1988, ஓகேங்களா, ஸோ பை 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 61வது சட்ட திருத்தம் மூலியமா 21 வயதா இருந்த வாக்களிக்கிற வயதை நம்ம எவ்வளவா குறைச்சிட்டோம், 18 குறைச்சிட்டோம். ஏன் அப்படின்னா யுஎன்ஓ தான் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் பெரியவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள்னு வரையறுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால பை 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1988, ஸோ 21 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் வாக்களிக்க முடியும்னு இருந்த அந்த ரைட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 18 வயசாக குறைச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ உலக அளவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 18+ அப்படிங்கிறத ஒரு ஏஜா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவிலையும் ஓட்டிங் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்மால் டவுன், ஒரு சிறு நகரமா இருந்தது அப்படின்னா அங்க சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழவை நீதிமன்றங்கள் அப்படிங்கிறவங்க செயல்படுவாங்க. அண்ட் தென் அதுக்கு மேல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், மாவட்ட நீதிமன்றங்கள் செயல்படுவாங்க. இதுவே என்டையர் ஸ்டேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹை கோர்ட், உயர் நீதிமன்றங்கள், அண்ட் தென் என்டையர் கண்ட்ரிக்கும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டவுன்ல ஆரம்பிச்சு என்டையர் இந்தியா வரைக்குமே செப்பரேட்டா தனித்தனியா நீதிமன்றங்கள் இருக்கா. ஸோ இந்த ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் அதிகாரங்கள் இருக்கு. அந்தந்த நீதிமன்றங்கள் அவங்கவுங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்படுவாங்க. அதுதான் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய சுதந்திரமான நீதித்துறை. ஆனா டுகெதர் இவங்க எல்லாருமே எந்த ஒரு கோர்ட்டு கீழே கவர் ஆவாங்க, they comes under the சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே கவர் ஆவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் an இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஸோ அதிகாரங்களை செயல்படுத்துறதுக்கு தனித்தனியா பவர் இருக்கு. ஸோ அதனால சுதந்திரமான நீதித்துறை என்னதான் பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்த இவங்க எல்லாம் யாரு கீழே தான் வருவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கீழே வருவாங்கனால இட் இஸ் கால்ட் அஸ் an இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த நீதித்துறை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடிப்படை உரிமைகள். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் அண்டர் பார்ட் 3 பகுதி 3 கீழே பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்னது, தட் இஸ் ஒரு நாட்டு குடிமக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அரசியலமைப்பு மூலியமாக சில உரிமைகளை வழங்குது. அதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலி தேர் வேர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 6 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை மற்றும் அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இனிஷியலா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சு. ஓகேங்களா. சோ பட் ஆனா நம்ம என்ன, தட் இஸ் அண்டர் த ஆர்டிகல் 31. சோ அப்படி அந்த ஆர்டிகல் 31ல இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை அப்படிங்கிறது which is removed from the list of fundamental rights. சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை உரிமைகளுடைய பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அது கான்ஸ்டியூஷன்ல இருந்து நீக்கப்படல. சோ அப்போ எங்க வச்சிருக்கோம், ஆர்டிகல் 31ல பார்ட் 3 கீழே இருந்த அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை. சோ பை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978ல சோ ஆர்டிகல் 300க்கு ஏக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்ட் 12 அப்படிங்கிறது கீழே அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை அப்படிங்கிறது கொண்டு சேர்க்கப்பட்டது. சோ அப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லிஸ்ட்ல இருந்தா ரிமூவ் ஆயிருக்கே தவிர எங்க இருந்து ரிமூவ் ஆகல, கான்ஸ்டியூஷன்ல இருந்தே ரிமூவ் ஆக கிடையாது. ஓகேங்களா. சோ இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது அப்படின்னா 6 இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி பெறுவது யாருடைய உரிமை, அந்த குழந்தைகளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 21A சொல்லியிருக்காங்க. தட் இஸ் the children between the age of 6 to 14 years they have a right to get a free and compulsory education. ஓகேங்களா. so this was added by the 86th amendment act of 2002. so இந்த 21A அப்படிங்கிற விதி 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக சேர்க்கப்பட்டது. so இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் விதமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஓகேங்களா. so அதாவது பாத்தீங்க அப்படின்னா
கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறத 2009 எனாக்ட் பண்ணி ஸோ அந்த ஆர்டிகல் 21A இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பணியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணாங்கன்னா 21A by 86th Amendment Act 2002. பட் ஆனா அதுவே RTE ஆக்ட்னு கேட்டாங்க அப்படின்னா 2009. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது என்னது? இட் இஸ் எ செட் ஆஃப் கைட்னஸ் டு த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கைகளை வகுத்திருக்கக்கூடிய தான் டிபிஎஸ்பின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவை ரூல் பண்ண வேண்டியது எந்த கவர்மெண்டா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த கவர்மெண்ட் ஒரு திட்டத்தையோ இல்ல ஒரு சட்டத்தையோ செயல்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? அந்த கவர்மெண்ட்டுக்கு சில கொள்கைகள் வேணும் இல்லையா? ஸோ அப்படி இந்தியாவை ரூல் பண்றது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்துக்கு இதெல்லாம் கொள்கைகளை நாங்க வரையறுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கைட்னஸ், ஒரு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிகள். ஸோ ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் அண்டர் பார்ட் 4 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் that talks about the DPSP. The next one is fundamental duties, அடிப்படை கடமைகள். So article 51A அண்டர் பார்ட் 4A கீழே பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கான்ஸ்டியூஷன் பேசியிருக்கு. தட் இஸ் நத்திங் பட் எந்த அளவுக்கு as a சிட்டிசனா உரிமைகள் என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி தட் இஸ் டு டூ த டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ கடமைகளை செய்யறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்கு, நமக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்தியாவுக்கு திரும்ப நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத வரையறுத்து சொன்னதான் இந்த ஆர்டிகல் 51A பார்ட் 4 சொல்லியிருக்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற கான்செப்டும் டிஃபால்ட்டா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்லை. திஸ் வாஸ் ஆல்சோ ஆடட் பை த 42nd Amendment Act of 1976 மூலியமா தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டே கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஆட் ஆயிருக்கும். ஸோ எந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி இது ஆட் ஆயிருக்கும் கான்ஸ்டியூஷனுக்குள்ள அப்படின்னா அண்டர் த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, சர்தார் ஸ்வரன் சிங் ஆணையத்துடைய பரிந்துரையின்படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஆட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு கொடுத்திருப்பாங்க, அதுல பாத்துக்கோங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டியூட்டி என்ன அப்படின்னா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி, தட் இஸ் 51A சப் கிளாஸ் K அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ என்ன அப்படின்னா 6 to 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வி வழங்குவது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் உடைய டியூட்டி, கடமை அப்படின்னு சொல்லிட்டு 51A சப் கிளாஸ் கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ 21Aன்னு பார்க்கும்போது அது குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக போயிருது. அதே 51A சப் கிளாஸ் Kன்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் உடைய டியூட்டிஸ், கடமைன்னு போயிருது. ஆனா ரெண்டுமே which was added by the 86th Amendment Act of 2002. ஸோ 86வது சட்ட திருத்தம் 2002 மூலியமாக தான் சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி முறை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது, ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிறத ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ ஃபெடரல் கூட்டாட்சின்னு என்ன அர்த்தம்? தட் இஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பகிர்ந்தப்பட்டுள்ளது. தட் இஸ் அதிகாரம் அப்படிங்கிறது அனைவருக்கும் மத்தியில பகிரப்பட்டுள்ளது. தட் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில அதிகாரங்கள் பகிரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுதான் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுமையான கூட்டாட்சின்னு சொல்லிட முடியுமானா சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்தியா அப்படிங்கிறது அரை கூட்டாட்சி முறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தட் இஸ் குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற டேர்ம்ல தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸோ அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில. ஆனா ஒருவேளை அது ரெண்டுலயும் கிளாஷஸ் ஆச்சு அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் மோர் பவர்ஸ் ப்ரிவைல் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்தியாவுடைய ஃபெடரலிசம்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? குவாசி ஃபெடரலிசம் அப்படிங்கிற டேர்ம்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் the last one is நீதித்துறை சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்றத்தினுடைய மேலாதிக்கம் அப்படிங்கிறது அடுத்த சாலியன்ட் ஃபீச்சர். தட் இஸ் நத்திங் பட் ஜுடிஷியல் சுப்ரீமசி வித் பார்லிமெண்டரி சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்தியால எப்படிப்பட்ட சட்டம் போடுறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியால லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர், ஓகேங்களா, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஒருவேளை அந்த லா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ அடிப்படை உரிமைகளையோ இல்ல கான்ஸ்டியூஷனரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்பையோ பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடாளுமன்ற பிறப்பித்த சட்டம் என்ன ஆகாது? செல்லாது. ஒருவேளை அதையும் மீறி செயல்படுத்தினாங்க அப்படின்னா யார் உள்ள இன்டர்ஃபியர் ஆவாங்க? ஜுடிஷியரி, நீதித்துறை உள்ள தலையிட்டு அந்த சட்டம் செல்லாது, வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுதான் நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்றத்துடைய மேலாக்கம். தட் இஸ் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி வித் ஜுடிஷியல் சுப்ரீமசின்னு சொல்லக்கூடியது. ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கான முழு அதிகாரம் இந்தியாவில நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஆனா அந்த நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளையும் அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷனரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பையும் பாதிக்கிற மாதிரி ஏதேனும் சட்டம் ஏற்றி இருந்தாங்கன்னா நீதித்துறை உள்ள தலையிட்டு அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை சீராய்வு செய்யறதுக்கு அதிகாரம் படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்லிமெண்டரி சாவர்னிட்டி வித் ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கிற டேர்ம் நம்ம சொல்றோம். சோ அதனாலேயே தான் ஜுடிஷியரி நம்ம என்ன சொல்றோம்? வி கால் இட் அஸ் த கார்டியன் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட்
the last salient feature is இந்திய குடியுரிமை, இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அட் த சேம் டைம் ஸோ என்னதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், லாங்குவேஜ், ரிலீஜன், கல்ச்சர் இது எல்லாமே இருந்தாலும் டுகெதர் வி ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் அன் இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரே இது கீழே தான் நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம். ஸோ அப்போ அந்த இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது மொத்தம் 5 வழிகளில் இந்தியர்களுக்கு வழங்கப்படும். எதன் அடிப்படையில்? பை பர்த், பிறப்பின் அடிப்படையில்; பை டெசன்ட், வம்சாவளியின் அடிப்படையில்; பை ரெஜிஸ்ட்ரேஷன், தகுந்த பதிவின் மூலியமாக; and then by naturalization, இயல்புரிமையின் மூலியமாக; and by incorporation of territories, பிரதேச இணைப்பின் மூலியமாகன்னு சொல்லிட்டு 5 வழிகளில் தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வழங்கலாம் அப்படின்னு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூலியமா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழக்கும் வழிகள் அப்படிங்கிறதும் 3 வழிகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பை ரெனூன்சியேஷன், பை டெர்மினேஷன் அண்ட் பை டெப்ரிவேஷன், அதாவது குடியுரிமையை வந்துட்டு துரத்தல், ஓகேங்களா, அண்ட் தென் குடியுரிமை முடிவுக்கு வருதல், அண்ட் தென் வந்துட்டு குடியுரிமையை பறித்தல் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது எல்லாமே 1955 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்தது, ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.